வாழ்ந்தீங்க அனந்தா? ஆமாம், இந்த வீட்டில் தான் வாழ்ந்தேன். இரு, யமுனாவை கூப்பிடுறேன். அத்தை, அத்தை. என்னம்மா மருமகளை ஆரத்தி? ரகு நேத்தே வந்துட்டான், நீ இன்னைக்கு தான் வந்திருக்க. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சொல்லுமா. நான் வேற ஓத்தி உள்ளவாமா, நீ உள்ள வந்து பேசுறேன். வரந்த உன் கூட இருக்கிறது யாருமா? நாங்க 2 பேரும் தான் கம்பெனில ஒன்னா வேலை பார்த்தோம். ஓகேம்மா, நீ மாடிக்கு போமா. அங்கதான் துஷாரும் மாயாவும் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் பேசு. அப்படியே நீ ரூமுக்கு தூங்க போ. சரி தே, நான் மாடிக்கு போறேன். வா அவத்திக்கா போனோம். அண்ணி, எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து? அண்ணன் நேத்தே வந்துட்டாரு, நீங்க இன்னைக்கு தான் வரீங்க. உங்க கூட இருக்கிறது யாரு? அது என் ஃப்ரெண்டு தான் மாயா. அவங்க பேர் அவத்திகா. என் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க. ரகுக்கும் எனக்கும் சண்டைலாம் இல்லை. அவங்களுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிட்டு என்னால் நேற்று வந்துட்டாங்க. நான் எனக்கு லேட் ஆகிட்டேன், தான் இன்னைக்கு நான் வந்தேன். அண்ணி, அண்ணன் இப்போ வெளியே போயிருக்காரு. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் தூங்க. நம்ம நாளைக்கு காலையில் பேசிக்கிடலாம். ஏன்னா நைட் ஆகிட்டு. வர்த்திகா, நீங்களும் போங்க. ஓகே துஷார், நாங்கள் ரூமுக்கு போகிறோம். அண்ணன் வந்தால் நாளைக்கு பார்த்துக்கிறேன். ஓகே பாய் மாயா, துஷார். குட் நைட். நான் தூங்க போகிறேன். ஓகே அண்ணி, குட் நைட். பாய். நீங்கள் 2 இங்கே எப்படி? மயூரி, ஸ்ரேயா, நீங்கள் 2 பேரும் இங்கே எப்படி? ஸ்ரேயா மறுபடியும் வந்துட்டாளா இந்த வீட்டுக்குள்ள? மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டான் இந்த ஸ்ரேயா. இனி இந்த ஸ்ரேயா ஆட்டம் ஆரம்பம். ஆனா அனந்தா, நீ நாகினின்ட்டு யமுனாட்ட சொல்றதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. நீ நாகினின்னு யமுனாக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு உன்னை சும்மா விட மாட்டா. ஸ்ரேயா, நாங்கள் நாகினின்னு யமுனாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். போன தடவை தப்பிச்சிட்டேன், இந்த தடவை தப்பிக்க முடியாது. ஆனால் அவர்த்திகா, போன தடவை வேணா நான் பயந்து ஓடி இருக்கலாம். இந்த முறை உன்னைய அழிக்காம நான் விடவே மாட்டேன். இனி இந்த வீட்டுக்குள்ளே இந்த மயூரியோட ஆட்டத்தை பார்ப்பீங்க. மயூரி, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது சேஷநாகினிகள்கிட்ட. இந்த சேஷநாகினி யாருன்னு நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ள பார்ப்ப. ஸ்ரேயா, எங்க அம்மா அப்பாவை கொண்ட 5 பேரையும் இந்த வீட்டுக்குள்ள இருந்தே ஒவ்வொருத்தரையும் துடிக்க துடிக்க கொல்லுவேன். இந்த சேஷநாகினி ஒவ்வொருத்தரையும் கொல்லுவேன். நான் அனந்தா, எங்க 4 பேரையும் உனக்கு தெரியும். அந்த 5ஆவதா ஒரு ஆள், அந்த ஆள் யாருன்னு எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியவே தெரியாது. இந்த 5ஆவது நபர் ஆள் மறைஞ்சிருந்து தாக்குவான். அவர்த்திகா, ஸ்ரேயா ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளே வந்தவ தான், அதனால் அவளை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ மயூரி தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஏன்னா மயூரி யமுனாட்ட எப்போனாலும் நம்ம நாகினிங்கன்னு சொல்லலாம். மயூரி கதையை தான் நம்ம முடிக்கணும் இந்த வீட்டில். இப்போ அப்படியே செஞ்சிருவோம் அனந்தா. இன்னைக்கு நைட்டே நம்ம மயூரி கதையை முடிச்சிடலாம். மயூரியை கொல்றது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா நாகங்களுக்கும் மயில்களுக்கும் யுத்தம் நடந்திருக்கு. அதனால மயில்கிட்ட பார்த்து தான் இருக்கணும். நம்ம ரூம்குள்ளே போய் பேசலாம். திகா, நம்ம பிளான் ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு நைட்டு மயூரியை தான் நம்ம கொல்லணும். அதுக்கு மயூரியை எப்படியாவது நம்ம பால்கனிக்கு வர வைக்கணும். அதுக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும். நான் உடனே ஸ்ரேயா ரூபத்தில் மாறி மயூரி ரூமுக்கு போய் அவளை எப்படியாவது நான் பால்கனிக்கு வர வைக்கிறேன். ஸ்ரேயாவை மட்டும் நீ பார்த்துக்கோ. சரி, நான் ஸ்ரேயாவை பார்த்துக்கிறேன். நீ உடனே மயூரி கதையை முடிச்சிரு.
உன் குழந்தை எங்க இருக்குன்னு தெரியணும். நான் மயூரியை பார்த்துக்கிறேன் அவர்த்திகா, நான் போகிறேன். நீ ஸ்ரேயாவை மட்டும் நீ பார்த்துக்கோ. நைட்டே என் குழந்தை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு மயூரி கதையை முடிச்சிடுறேன். மயூரி மயூரி கொஞ்சம் எந்தி. என்ன ஸ்ரேயா இந்த நேரத்தில் வந்திருக்க, என்னாச்சு? நைட்டு நம்ம அனந்தா கதையை முடிச்சிடலாம். அவளை நான் பால்கனிக்கு வர வச்சிட்டேன். வா நம்ம பால்கனிக்கு போகலாம். நான் வரேன். ஸ்ரேயா அனந்தாவை காணுமே. உன் கூட வர்றது ஸ்ரேயான்னு நினைச்சியா? வந்த அனந்தா ஸ்ரேயா ரூபத்துல வந்திருக்கேன். சொல்லு, என் குழந்தைய எங்க? இல்ல இப்பவே உன்னை கொன்றுவேன் இந்த இடத்துல. அனந்தா நீயா? அப்ப சரி, இப்பவே உன்னை இந்த இடத்துல நான் கொல்றேன். நான் ஒரு மயூரி, மயில். உன்னை இப்பவே கொன்றுவேன். நீ ஒரு நாகினியா? எங்க அம்மா அப்பாவை கொன்னதுக்காக உங்களை அழிக்க வந்த நாகினி.